நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம் கெடமலைக்கு தான் நம்ம போறோம். அங்க பாருங்க மக்களே, தெரியுத மேல அந்த பாலம்லாம் நிறைய போட்டுருக்காங்க, வளைஞ்சு போயிருக்கு பாருங்க. அங்கதான் போறோம் பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெடமலைக்கு போற வழிங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 10 கிலோமீட்டர் 2 வீலர்ல போறோம். இந்த இடத்துல முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் பலகை வச்சிருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து கெடமலை வரை தடுப்பு சுவர், அந்த பாலம் வளர்ச்சி, ஊர வளர்ச்சி, ஊராட்சி துறை, அப்புறமேட்டு எத்தனை கோடி வரும், 34.1 கோடி. மக்களே அப்படியே இந்த வியூ பாருங்க, பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. ஊர் தெரியுதுங்களாங்க. நம்ம அந்த கீழ் பக்கம் இருந்தா வந்தோம். அந்த லாங்ல ஒரு மலை தெரியுது பாருங்க, அதுதான் வந்து கொல்லிமலை. எத்தனை ஓட்டு இருக்குங்க இங்க? 250 ஓட்டு இருக்குது. 250 ஓட்டு. வீடு எத்தனை வீடு இருக்குங்க? 100 வீடு இருக்குது. 100 வீடு இருக்குங்களா? இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அந்த 100 வீடு இருக்குது. இந்த இடமெல்லாம் பாருங்க, நம்ம இந்த ஹைவேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டை மலை, சின்ன மலை குடைஞ்சு விட்டு 2 பக்கம் மலையா இருக்கும், ஒரு ரோடு போட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்குன்னா மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா மண் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த நார்த்ல வந்து உத்தரகாண்ட், காஷ்மீர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையில வந்து மண் சரியாம இருக்கிறதுக்கு கம்பி வேலி மாதிரி அப்படியே தடுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சு தொழில் இருக்க பழம் வந்து பாத்தீங்கன்னா இலை வச்சு அப்படியே ஈஸியா எடுக்கிறாங்க பாருங்க மக்களே. சுபாஷ், எப்படி இருக்குது பழம்? சூப்பரா இருக்குதா தலைவர்? உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இடம்லாம் பாருங்க மக்களே, எப்படி இருக்குன்ட்டு சூப்பரா வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி பக்கமா வந்து குறைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சாலை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடம்லாம் பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களாம், அதனால நிறைய காலையிலேயே நேரமா போயிடுவாங்க அப்படின்னாங்க. வீடெல்லாம் பாருங்க அப்படியே பூட்டியே கிடக்குது பாருங்க. இப்போ அடுத்த கொண்டை ஊசி வலையை வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. சரியான காரணருங்க, ஒரே ஒரு வண்டி தான் இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாம, தெனை, வரவு எல்லாமே பண்ணுவோம். கம்பி சொன்னோம் பாத்தீங்களா வேலி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்ட்லயுமே வந்து போட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. நிறைய பெண்ட்ல இது மாதிரி போடாம இருக்காங்க. அதெல்லாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா எட்டி பார்த்தா 30 அடி 40 அடி பள்ளமா இருக்கு. காய்ச்சிட்டு காய்ச்சிட்டு தலையில இருந்து இந்த பழகாலம் 2 காய் 3 காய் 2 காய் தூக்க முடியும். இதெல்லாம் ஒண்ணு தூக்க முடியும், ஒண்ணு தான் தூக்கிட்டு போக முடியும். இந்த இடத்துல இப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. இந்த இடத்துல மண்ணு கீழே சரிஞ்சது. கல்லு பாருங்க, எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க. இருக்கிறதுல இந்த இடம் பயங்கரமான டேஞ்சருங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம கீழே தான் போய் ஆகணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ எழுதி கொடுத்துருக்கு, எல்லாம் போடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு வரீங்க. இந்த இடம் பாருங்க, ஃபயர் ஆயிருக்கு, நல்லா தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க மக்களே, ஃபயர் ஆயிருக்கு, நெருப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. மழை இருக்காது, மழை இருந்திருக்காது, அதனாலதான் எரிஞ்சுதாங்க மக்களே ஸ்கூலு. பட் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க, யாருமே இல்ல, எல்லாம் கீழே படிக்க போயிட்டாங்களாம். கீழூருக்கு உள்ளதான் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கெடமலைங்க. 1958 3357 ஹெக்டர், மக்கள் தொகை வந்து 2434. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க.